ஆனால் நிஜமாக என்ன தான் வண்டி வந்தாலும் ஜென்மோன் ஹயபுசா மாதிரி வர சான்ஸே இல்லை. பவர்லாம் அல்டிமேட்டு. தெரிஞ்சவங்களுக்கு அந்த டெவில் அரக்கன் உருவான கதையை பற்றி தெரியும். ஹயபுசா அரக்கன் உருவான கதையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் நட்ராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பைக்கோட அப்டேட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை கொண்டு போய் விட வேண்டியதாகிடுச்சு. நான் அந்த அண்ணா ரொம்ப புஷ் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வண்டி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதில் வண்டி விடுறதால பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிடுச்சிங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட்ஸு, போகிறது, ட்ராவலிங்கு, அதனால் கொஞ்சம் வீடியோஸ் டிலே வந்துக்கிட்டு இருக்கு. சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சீக்கிரமாக நிறைய அப்டேட்ஸ்க்கெலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் கிளியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு சூப்பராக சரி பண்ணிடலாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா பைக்கோட அப்டேட் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதான ஒரு வீடியோ தான். சரிங்களா? அது என்ன ஏதுன்றது எல்லாமே பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஃபால்கனை பற்றியா இல்லை வேறு என்ன அப்டேட் பண்ண போகிறோம், என்ன ஏதுன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2-3 அப்டேட்ஸ் இருக்குது பைக்கை பற்றி. அது என்ன ஏதுன்றலாம் கிளியராக முடிச்சிடலாம். சரிங்களா? இதுதான். ஸோ நான் இது பெரிய விலாகாக கொண்டு போல சின்ன விலாகாக ஷார்ட்டாக முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்றது நம்ம கிளியராக அந்த அப்டேட்டில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பைக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபால்கனை கொண்டு போய் அந்த அண்ணா மெக்கானிக் அண்ணா கடையில் கொண்டு போய் விட்டுட்டோம். நிஜமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட நம்ம கூட வந்து ரொம்ப காலமாக ட்ராவல் பண்ணாங்க ஃபால்கன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து டெலிவரியிலேருந்து போனதுலேருந்து அந்தளவுக்கான சர்வீஸ் அந்தளவுக்கு கொடுக்கல. சின்ன அப்பப்போ பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ரைடில் ஸோ வாசன்பா கூட ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம். ஈரோடு, நீல்கிரிஸ் அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்த்தோம். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நான் குறைஞ்சது நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஸ்ட்ரிக்டாவது முடிச்சுட்டு வருவோம் தான் ஃபால்கன் சொல்லி பார்த்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டிஸ்ட்ரிக்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா சில சம்பவங்களால் அந்த பிரச்சனைகள் நடந்தது. இல்லை நடந்திருக்காது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நாமக்கல் போகும்போது நினைக்கிறேன். ஆமாம், நம்ம கொல்லி ஹில்ஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்போ போகும்போது ஒரு இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லியிருப்பேன். அந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த சுச்சுவேஷனில் ஒரு பள்ளத்தில் விட்டு இடிச்சு அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாகி போனால அங்கே அந்த பல்லெல்லாம் அடிச்சிட்டு கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சுங்க. இதில் வந்து தலைவலி தான். ஸோ ரொம்ப ஒரு இஷ்யூ ஆகி போச்சு. சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம மனுஷனை மாதிரி தாங்க. ஒரு உடம்பு சரியாக போகும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் தேவைப்படுதான். ஓகே, நம்ம எதிர்பார்க்கலாம் நடந்தால் லைஃப்பில் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் நினச்சது வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்டாவது முடிச்சுட்டு வருவோம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுவாகிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, ஏன்னா நான் அந்த இடத்துல நான் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ரைடு எனக்கு தெரிஞ்சு வந்து செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நினைக்கிறேன் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வாசன் ப்ரோ பார்த்தீங்கன்னா அண்ணா கேரளா ரைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாரு. அப்போ தான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் தமிழ்நாடு ரைடு ஆரம்பிக்கும் போதும் பாதிலே போயிடுச்சு, நானும் அதே மாதிரி பாதிலே போனால் நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா நீங்கள் வரதா இருந்தால் பாருங்கள், அப்படின்னா வந்து நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி, ஓகே ப்ரோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் வரலாம், வேறு யாராவது ஆல்டர்னேட்க்கு நம்ம கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ தான் விஷ்ணு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ விஷ்ணு ப்ரோ ஜாயின் பண்ணிட்டாருங்க. இல்லைனா நம்ம தான் வாசன் கூட கேரளா ரைடில் இருந்திருப்போம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம அண்ணன்கிட்ட வந்து நம்மளோட எல்லா ரைடையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளத்தால் ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் போயிட்டு அந்த அண்ணன் கையில் சென்னையில் கொண்டு வர வேண்டியதாச்சு. சென்னையில் கொண்டு வந்து போராட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொண்டு வந்து சென்னையில் விட்டாச்சுங்க. ஸோ விட்டு அந்த அண்ணன் கடையில் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக சில கரெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு பிளான் என்ன நடக்குது அப்படின்னா 2 விதமான கன்ஃபியூஸில் இருக்குங்க. ஒன்று, நம்ம ஃபால்கனை கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். என்ன அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா பைக் அப்டேட்ஸை கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துட்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கனை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து கலர் சேஞ்ச் பண்ணி என்ஜின் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி, என்ஜின் ஒர்க்குன்றது ஒரு ஆல்ரெடி நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் ஏதாவது சின்ன டியூனப் அந்த மாதிரி ஏதாவது சின்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டேன். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்ஸாஸ்ட்லேருந்து ஃபுல் சிஸ்டம் மாதிரி போடலாமா அப்படின்னு யோசிச்சு, ஆனால் ஃபுல் சிஸ்டம் போட்டால் என்ஜின் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். சரி, அதுக்கு பண்ணுறதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் சும்மா டெம்பரரி யூஸ் பண்ணுறதுக்கு எதாவது பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது சரி டர்போ கிட் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். டர்போ கிட்டோட காஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஹயபுசா டர்போ கிட் காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ ஹயபூசா டர்போ கிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே எனக்கு ஒரு 2 to 3 lakhs வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துருந்து. நல்ல ஒரு புதுசாக ஒன்று வாங்கி பக்காவான ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து நம்ம செட் பண்ணுறோம் போகிறோம் போது டியூனப்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேற லெவலில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணோம். பட் இருந்தாலும் இல்லீகல் தான். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பவர் நல்லா இருக்கும். சில டைமிங்கில் சில இடத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும், ரோட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ரோட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். என்னங்க ஸ்டாக் எக்ஸாஸ்ட் போட்டு யூஸ் பண்ணாலே சூப்பராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது சூப்பர் பைக் உண்டான ஃபீல் இருக்காது. அதனால தான் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் இல்லீகலான ஒரு விஷயம், சிலருக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அது போலீஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். பட் என்ன பண்ணுறது, சூப்பர் பைக்குன்னு வந்துட்டாலே எல்லாருமே அதை போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வராங்க, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு. சரிங்க, அதெல்லாம் இருந்தோம். இவனா ஃபால்கனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கம்ப்ளீட்டாகவே நான் ஒரு அப்கிரேட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு பக்கத்தில் என்னென்னா ஃபால்கனை வந்து கம்ப்ளீட்டாகவே கலரை மாற்றி என்ஜினை டியூனப் பண்ணி இந்த டர்போ போடலாமா இல்லை ஃபுல் சிஸ்டம் அப்படின்றத பிளான் பண்ணி ஓடிச்சு. ஆனால் இருந்தாலும் தப்பு தான். பட் இருந்தாலும் என்ஜினை கொலை பண்ணுற சமம் அது. ஸோ அதனால் வந்துட்டு பண்ணலாமா டெம்பரரியாக அப்படின்னு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டபுள் மைண்டடாகவே வண்டி வந்து மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்து நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா நான் ஏபிஎஸ் வண்டி, சரிங்களா. ஏபிஎஸ்ல மாத்திரம் சொல்லி தான் ட்ரை பண்ணி பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் நான் வெர்ஷன் 3 தான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அது எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் Gen 2 எடுத்தேன். ஏபிஎஸ் நான் எடுக்கும்போது கிடைக்கலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் Gen 2ல் நான் ஏபிஎஸ் எடுத்தேன். பட் இருந்தாலும் சில இடத்துல எனக்கு ஸ்டெப்பு அந்த பிரேக்கிங் வந்து கொஞ்சம் சொதப்புது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ல நான் ரைட் பண்ணியிருக்கேங்க. நிறைய தடவை பைக் சூப்பர் பைக்ஸ்லாம் ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்ல மோஸ்ட்லி ஏபிஎஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரேக்கிங், ஒவ்வொரு டயருக்கு, ஒரு கார்னரிங்க்கு, ஒரு ஸ்ட்ரெச்சுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரி பிரேக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா ஏபிஎஸ் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாது அந்த இடத்துல. அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ராக்ல நான் ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அங்கே செட் ஆகும், கரெக்டாக இருக்கும். ரோடுக்கு வரும்போது ஏபிஎஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமளே நல்லா பண்ணாலும் எதிர்க்க என்ன வரும்னு தெரியாது, ரோடு எனக்கு கண்டிஷன் என்ன இருக்குது தெரியாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனை மாதிரி போகும். ஸோ இது மாதிரி எல்லாமே நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணேன். அதை பிளான் பண்ணி தான் ஏபிஎஸ்ஸே போயிட்டு வண்டியை மாற்றலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தாங்க ஒரு சஜஷன் கொடுத்தான். அப்போ வாசன் போகும் ஒரு சொல்லியிருந்தார், அண்ணா நீங்கள் வந்து ஏபிஎஸ்ல மாறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன். என் ஃப்ரெண்டு தான் சஜஷன் கொடுத்துருந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து குழப்பி விட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம ஃபால்கனை எடுத்து பண்ணிடலாம் தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் என்ன சொல்லிட்டானா, ஸோ வண்டியை வந்து பேசாமல் கொடுத்துருடா, உன் வண்டியை கொடுத்துட்டு வேறு யாருக்காவது கொடுத்து, நம்ம டீம்லேயே யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்காவது உன் வண்டியை கொடுத்துட்டு நீ ஏபிஎஸ் மாதிரி வண்டியை தான் மாற்றி எடுத்துக்கோ. இல்லை உன் வண்டி யாராவது வந்து சிலர் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறான்னா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து போட்டு உன் வண்டியை வந்துட்டு ஏபிஎஸ்ஸாக மாற்றிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி போச்சுங்க. ஃபால்கன் எடுத்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறது ஒரு பக்கம் தாட்டில் ஓடுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனை கொடுத்துட்டு சேம் அதே நம்ம ஹயபுசாவில் இன்னொரு ஃபால்கன் அப்படி ஏபிஎஸ்ல அழகாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கலரை மாற்றிட்டு ஒரு வேலை கலர்லையோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபால்கனில் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்த அதே கலர் தான் எனக்கு கொண்டு வரணும் ஆசை. பட் இருந்தாலும் இன்கேஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வேறு கலர் நம்மளுக்கு வண்டி கிடச்சிருந்ததுன்னா அந்த வண்டி கலர் எடுத்தாலும் நம்ம ராப் பண்ணியோ இல்லை பெயிண்ட் பண்ணியோ நம்ம அந்த கலர் கொண்டு வந்துடலாம், சரிங்களா. இல்லைனா வேறு ஏதாவது கலர் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள், அந்த கலரை சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில். இல்லைனா வந்து ஏதாவது இன்ஸ்டாவில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா என்ன போஸ்ட் நல்லா இருக்குன்ற, அதாவது அந்த வண்டியோட ஃபோட்டோஸ் எதனா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் எனக்கு தனியாக பிங் பண்ணி அந்த போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது எது நல்லா இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், சரிங்களா. இது ஒரு பக்கம் அப்டேஷன் ஓடிட்டுருக்கேன். ஒரு பக்கம் ஃபால்கனை ரெடி பண்ணலாமான்னு ஓடுது. இன்னொரு பக்கத்தில் ஃபால்கனை மாற்றி ஏபிஎஸ்ல வேற ஒரு வண்டி எடுத்துக்கலாமா அப்படின்னு தோணுது. மூணாவதாக ஒரு குழப்பம் வந்துடுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கனோட லிமிடெட் எடிஷனில் சூப்பரான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறீங்களா. ஸோ இந்த கலர் தான் இப்போ லேட்டஸ்டான ஒரு அப்கிரேட் கலரு. இது வந்து 2024 கலரு, இப்போ லான்ச் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் நிறைய எலக்ட்ரானிக்கல் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம வாசன் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் கூட சின்ன சின்ன கிளச் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது, சில ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் மோஸ்ட்லி அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி லிமிடெட் எடிஷன் வண்டி, 25th anniversary எடிஷன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம ஃபால்கனோட பார்த்தீங்கன்னா Gen 1, Gen 2, Gen 3 இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 25th anniversary. அதாவது நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா ஹயபுசா 25 இயர்ஸோட டிராவலிங். ஸோ நம்ம ஹயபுசாவோட ஒரு 25th anniversary எடிஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி லான்ச்சிங் செம்மையாக இருக்குங்க. வித்தியாசமான ஒரு கலரு. அது ரெட்டுன்னு சொல்லவா ஆரஞ்சுன்னு சொல்லவான்னு தெரியல. ரெட் அண்ட் ஆரஞ்சு ஒரு மாதிரி கலரிங்கில் கலந்த மாதிரி இருக்குது அந்த வண்டி வித் பிளாக் காம்பினேஷனில்.
சூப்பராக இருக்குங்க அந்த வண்டியை நான் பார்த்து நிறைய இதில் தெரிஞ்ச பசங்களும் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஏஷியா அண்ட் யூரோப்பியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டெமோ செட் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அங்கே பார்த்துட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லியிருந்தாங்க வேறு லெவலில் இருக்குடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சூப்பராக இருக்குங்க. அதோட அந்த கரெக்டாக அதோட எடிஷனே பார்த்தீங்கன்னா 25th anniversary எடிஷன்ன்றது பாருங்கள், அந்த சைலன்சரில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக செம்மையாக இருக்குங்க வண்டி. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச்சிங்கில் இருக்குது. எனக்கு இப்போ என்ன ஒரு கன்ஃபியூஸ்னா, இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஏபிஎஸ் ஹயபூசா எடுக்கிறோன்னா திரும்பி கொஞ்சம் காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவ் வந்து நம்ம பட்ஜெட் வைக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஹயபூசாவில் வைக்கிறதுக்கு பட்ஜெட்டுக்கு செட் பண்ணால் நம்ம வந்து திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும், லோன் ஏதாவது போடணும், அதை ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆகும்போது அந்த வண்டி எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹயபூசா லான்ச் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டாகவே இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம ஃபால்கனை ஒன்று ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு ஒரு ஏபிஎஸ்ல ஒரு ஹயபூசா எடுத்துடலாங்க. ஏபிஎஸ்ல ஒரு ஹயபூசா எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்த வண்டியோட லான்ச்சிங் வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்போம். ரைட் பண்ணலாம், இல்லை ஒரு ரைடுக்கு நிறைய பிளான் வச்சுருக்கேன். அது யார் கூட என்னன்றதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன், சரிங்களா? சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஃபால்கன் ரெடி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வண்டியை மாற்றிட்டு வேற ஒரு ஹயபூசாவை கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணணும். 2 அந்த ஹயபூசா கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த வண்டி லான்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயரில் அந்த வண்டி லான்ச் ஆன உடனே அந்த வண்டியை புக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி என்னன்னு சொல்லுங்கள். அந்த வண்டி பிடிச்சிருக்கான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இன்கேஸ் ஓகே வர மாதிரி இருந்துச்சுன்னா நாம் அந்த ஹயபூசா ரெட் கலர் நம்ம புக் பண்ணுவோம். புக் பண்ணிவிட்டு அந்த ஹயபூசாவை நம்ம அதே பெங்களூர் ஷோரூமில் வாசன் ப்ரோ எடுத்த அதே ஷோரூமில் எடுப்போம். வாசன் ப்ரோ எல்லாருமே சேர்ந்து நம்ம ஃபேமிலியோட அழகாக போய் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வண்டி டெலிவரி எடுப்போம். ஸோ ஃபஸ்ட் பிளான் ஒன்று நம்ம ஃபால்கன் ரெடி பண்ணோம். இல்லைனா இப்போதைக்கு இந்த ஹயபூசாவை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா என் ஃப்ரெண்டு இந்த தாட்டை வந்து காரணமே என்னென்னா, என் ஃப்ரெண்டு வந்து உன் வண்டியை கொடுன்னு சொல்லி என் உயிரை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த தாட்டே எனக்கு வந்துச்சு. சரி ஓகே நம்மளும் ஏபிஎஸ் எடுக்கான்னு சொல்லி அவசரப்பட்டு வாய் விட்டுட்டேன். அதனால் அவனும் பிடிச்சி என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பக்கம் ஃபால்கன் ரெடி பண்ணலாமான்றது ஒரு 50-50 டவுட்டில் ஓடிட்டு இருக்கு. அவன் எடுத்து போனான்றது டவுட்டில் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாசன் போக கேட்டுருக்கான், ஆனால் அவங்க வண்டி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பக்கம் ஓடுது. ஸோ ஒன்று இந்த பிளான், அப்படி இல்லைனா இப்போதைக்கு வேறு வண்டியை மாற்றிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹயபூசால போகலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்குது. ஆனால் என்ன தான் ஹயபூசா போனாலும் எனக்கு அந்த க்ரீன் பியூட்டி என் கண்ணுக்குள்ளேயே வந்து நிற்கிதுங்க. நம்ம 10R சரிங்களா, அது ஒரு பக்கம் என் கண்ணுக்குள்ளேயே வந்து நின்றுட்டு இருக்குது. ஆனால் 10R வந்து விஷ்ணு ப்ரோ கிட்ட கொஞ்சம் கேட்டிருந்தேன். ஆனால் என்ன சொன்னேன்னா, அண்ணா கொஞ்சம் லாங் டிரைவுக்கு செட் ஆகாது, கொஞ்சம் லோக்கலில் அதாவது கொஞ்சம் ஒரு நியர்பை சர்க்கிள் ஒரு 500,000 இந்த மாதிரி கிலோமீட்டர்லாம் ஓடும்போது நம்ம பெருசாக தெரியாது. மற்றபடி லாங்லாம் ஓட்டிங்கன்னா முதுகு பிளாஸ்டட், ஏன்னா க்ரௌச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கனால ரொம்ப தலைவலியாக இருக்கும். அதனால் அதை சொல்லியிருந்தாரு. அது என்ன ஏதுன்னு தெரியல, நம்ம பார்ப்போங்க, சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்போ ரைட் நவ் இருக்கிற அப்டேட்டு. ஒன்று ரெடி பண்ணணும், இல்லைனா ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை மாற்றணும். ஸோ இதுதான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஜென்ரேஷன் மாற என்னென்னுச்சுன்னா கொஞ்சம் பழைய ப்ராப்ளம் ஆகும்போது ஸ்பேர்ஸ் கிடைக்கலங்க. அதனால தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. எனக்கு Gen 2 தான் ரொம்ப பிடிக்கும். Gen 3 வேலைக்கே ஆகாது. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் Gen 2 தான். ஆனால் இருந்தாலும் டெக்னாலஜி மாற அடுத்தடுத்து அப்டேஷன் மாற ஸ்பேரை குறைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸ்பேரே கிடைக்க மாட்டேங்குது, தலைவலியாகிடுது. அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் நிஜமாக என்ன தான் வண்டி வந்தாலும் Gen 1 ஹயபூசா மாதிரி வர சான்ஸே இல்லை. பவர்லாம் அல்டிமேட்டு. தெரிஞ்சவங்களுக்கு அந்த டெவில் அரக்கன் உருவான கதையை பற்றி தெரியும். ஹயபூசா அரக்கன் உருவான கதையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு யாருங்க அதை பேசினா சரியான ஒரு எனக்கு ஃபேவரட்டான ஒரு யூடியூபர். அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட இதுவும் ரொம்ப பிடிக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அருண் என்னும் நான் அவர் தான் நினைக்கிறேங்க. ஹயபூசா ஹிஸ்ட்ரின்னு மட்டும் போட்டு பாருங்க, கூகுள் யூடியூப்ல போட்டு பாருங்க ஹயபூசா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அவர் தாங்க வந்து பேசியிருப்பார் ஹயபூசா அரக்கனின் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. வா, வேற லெவலில் பேசியிருப்பாரு. வா ப்ரோ, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து சேருமா இல்லையான்னு தெரியாது. பட் இருந்தாலும் உங்களோட அந்த வீடியோவுக்கு நான் அடிமை ப்ரோ. செம்ம வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுற வந்து இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணமே வந்து ஒன்று அதோட ஹிஸ்ட்ரி சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று உங்களோட டோன் வே ஆஃப் அதை நீங்கள் டெலிவர் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பர் ப்ரோ. அதனால தான் இது
நிஜமாக அடுத்தடுத்து ஒன்று பண்ணுங்க ப்ரோ, நிஜமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பிளான் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. அந்த ரைடில் வந்து நம்ம ஃபேமிலி கூடயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் பிளான் பண்ணியிருக்கேன். அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் ரைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த மாதம் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அது என்னன்றது நான் அடுத்த மாதம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைடு பண்ண போகிறோம், ஸ்பெஷல் இருக்குது, யார் கூட பண்ண போகிறோம் என்னென்னு சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு நான் பைக்கோட அப்டேட்ஸ் பற்றி இதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் ஒரு கொலாப்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குங்க. யாராவது கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம ஃபேமிலியில் வந்து சூப்பரான சஜஷன் கொடுங்க. நல்ல சஜஷனில் கண்டிப்பாக அதை நம்ம எடுத்து நம்ம சரி பண்ணுவோம், சரிங்களா? ஸோ வாசன்பாவோட ஜென்ட்ரி எடுத்துட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ மனுஷன் வந்து அடுத்தடுத்து கார் பிரச்சனை அது இதுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ இப்போ மூவியில் கொஞ்சம் பிஸியாக போகிறாரு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வாசன்பாவை திரும்பியும் கொஞ்சம் நம்ம ரைடிங்கில் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த இயரில் சாத்தியமான்றது தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக அது நம்ம கண்டிப்பாக அவரோட ரைடிங் அந்த மூவி ஷூட்லாம் முடிகிறது ரைடிங் எதாவது ஒரு பிளான் பண்ணுவோம், அதெல்லாம் அடுத்தது. ஸோ அடுத்த மாதத்துக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அது யார் என்னன்றதெல்லாம் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மக்கிட்ட நம்ம டீமில் சூப்பராக ஃபார்ம் ஆகிற ஒரு அழகான ஒரு நண்பர், அழகான ஒரு பியூட்டியோடு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நண்பரை பற்றி தான் சொல்கிறேன். அது என்ன ஏதெல்லாம் பார்த்துருவாங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டோட்டலாகவே நம்ம ஹயாபுசா அப்டேட் பண்ணி தான் பண்ணுறேன். ஒன்று நம்ம ஃபால்கன் எடுத்து கம்ப்ளீட்டாக டப்போ கிட்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுக்க போகிறதா இருந்தால், இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹயாபுசாவை கொடுத்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் கரெக்ஷனை சூப்பராக மாற்றிட்டு என் ஃப்ரெண்ட் அதை எடுத்துக்கிறேன்ட்டான், அதனால் அவன் அதை போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அதனால் நம்ம ஏபிஎஸ்ல மாறி வேறு ஹயாபுசா எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு டார்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. எடுத்துட்டு ஜென்ட்ரி ஹயாபுசா மாறுற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலான்றது தான் ஒரு டார்க்கு. இதில் இப்படி பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்றத கொஞ்சம் கிளியரான ஒரு அப்டேட் கொடுங்க, சரிங்களா? ஸோ அட் சேம் டைம்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தா தான் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதுக்கு தான் இதை கிளியராக உங்களுக்கு கொடுத்தேங்க, சரிங்களா? அடுத்தடுத்து சூப்பர் பிளான்ஸ்லாம் இருக்குது. நான் கிளியராக என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்ல நல்லா இருக்காது, சரிங்களா? அடுத்த இதில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருங்க. பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோவில் நம்ம சீக்கிரம் பார்ப்போம். சேம் டைம்ஸ் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு வண்டி செட் ஆகாமல் ரொம்ப தலைவலிங்க இருக்கிறதே, வண்டி செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இது கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து வந்தனால கொஞ்சம் இருக்குது. கரெக்டான ஒரு வண்டி நம்ம செட் ஆகிடுச்சுன்னா டக் 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 டக்னா இந்தியாவில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கும், சூப்பராக டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் யாராவது இருந்தாலும் அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டாக அழகாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். என்னென்னதெல்லாம் ஃபஸ்ட் பண்ணலாம், என்னென்ன செகண்ட் பண்ணலான்றதையும் ஒரு கிளியராக சொல்லுங்கள். அதை ஒரு சில வீடியோவில் நம்ம தனியாக போடணும்னு சொல்லுங்கள், அந்த வீடியோ பற்றி நம்ம கிளியராக பேசுவோம், சரிங்களா? அதை கிளியராக பிளான் பண்ணி ஒவ்வொரு அப்டேட்டாக முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த வருஷம் நான் லடாக் பிளான்லாம் கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே என்ன நடக்க போகுதுன்னு தெரில, சொதப்பி இப்படின்னு ஓடிடுச்சு. மேபி வண்டியும் கொஞ்சம் தலைவலி எப்படியாகவும் வரும்னு தெரில. அதனால் மேபி இந்த இயர் எண்ட்லேயும் சில பிளான்ஸ் வச்சுருக்கேன். செம்மையான பிளான்லாம் இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? விட்டதெல்லாம் இதில் பிடிப்போம், சரிங்களா? என்ன இதெல்லாம் பார்ப்போம், சரிங்களா? கண்டிப்பாக அடுத்த ஒரு சூப்பரான செமையான அப்டேட்டோட நம்ம சீக்கிரம் பார்ப்போம். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃப் இருங்க. பை, லவ் யூ.